கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூதா என்றதான அப்போஸ்தலன் அவருடைய இருதயத்தில் நினைக்கிறார், பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். அவருடைய விருப்பம் பொதுவான ரட்சிப்பு. பொதுவான ரட்சிப்பு என்றால் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார், உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நமக்காகவே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது பொதுவான ஒரு ரட்சிப்பினுடைய நற்செய்தி. ஆனால் அது முக்கியமாக இருந்தாலும் அவர் அடுத்த பகுதியில் அதே வசனத்தில் சொல்கிறார், நான் அதைவிட உங்களுக்கு இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று நான் உங்களுக்கு எழுதி உணர்த்துவது இப்போ உங்களுக்கு இப்போ அது அவசியமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை வைத்து சொல்லும்போது அவர் யாருக்காக அதை எழுதுகிறாரோ அவர் ரொம்ப கஷ்டத்திலையும் நெருக்கத்திலையும் போராட்டத்திலையும் இருந்திருக்கிறார்கள். எனவே தான் அவர் இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். யோபுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். வாசிங்கள். பூமியிலே போராட மனுஷருக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு அல்லவோ. பூமியிலே போராட. போராட்டம் என்பது மனிதர்களுக்கு பொதுவானது. நாம சில பேர் நினைப்போம் ஐஸ்வர்யவான்களுக்கு போராட்டம் இல்லை என்று நினைப்போம். எல்லா மனிதர்களுக்கும், ஐஸ்வர்யவானோ ஏழையோ, ராஜாவோ அடிமையோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்களுக்கு பூமியிலே போராட குறிக்கப்பட்டதான நாட்கள் இருக்கிறது. ஆனால் அநேகமாக மனிதர்கள் நினைக்கிறதான காரியம் என்னவென்றால், மற்றவர்களுக்கு இருக்கிறதான போராட்டத்தை விட நம் போராட்டம் பெரிதாக நமக்கு தோன்றுகிறது. இந்த போராட்டம் சிறியது பெரியது என்பது எந்த அடிப்படையில் ஏற்படுகிறது என்றால், நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற விசுவாசத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தினுடைய பெருசும் சின்னதும் இருக்கிறது. சிலர் நினைக்கிறாங்க, பெரிய போராட்டத்தை ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடினால நான் லகுவாக மேற்கொள்வேன். ஆண்டவர் கிதியோனிடத்தில் சொன்னார், நீ போ, மீதியானியரை நீ ஒருவனை மடங்கடிக்கிறது போல நீ என்ன செய்வாய், மடங்கடிப்பான் என்று சொன்னார். ஆனால் அவனுடைய பார்வையை பார்க்கும்போது அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. மீதியானியர்கள் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இவனிடத்தில் சொல்றாரு, நீ இதை பார்த்து ரொம்ப பயப்பட அவசியம் இல்லை, நீ ஒருவனை மேற்கொள்கிறது போல நீ அவர்களை எல்லாம் மேற்கொண்டு விடுவாய். இந்த நம்பிக்கை வந்தவுடனே, இந்த விசுவாசம் வந்த உடனே அந்த போராட்டம் சிறிதாக தெரிகிறது. ஆண்டவர் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் அதை மிக சிறிதாக எண்ணக்கூடியதான நம்பிக்கை, விசுவாசம் அவர்களுக்குள் கட்டாயம் இருக்கும். நமக்கு எதிராக யார் நிற்கிறார்கள் என்பது நமக்கு அவசியம் இல்லை. கோலியாத்தை போல பெரிதான மனிதர்கள் நமக்கு விரோதமாக நிற்கலாம். சூழ்நிலைகள், அதாவது சில ஜனங்கள் கடந்து போகும்போது செங்கடல் அவர்களுக்கு எதிராக இருந்தது போல பெரிய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே நாம் விசுவாசிக்கிறதான தேவனால் சிறிதாக எண்ணப்படுகிறது. நம்மால் ஒன்றுமே முடியாது. நாம் சேவிக்கிறதான ஆண்டவர் அவர் மிக பெரியவராக இருக்கிறார். அவரை எந்த சூழ்நிலைகளும் வெற்றி கொள்ள முடியாது. அவரை எந்த மனுஷனும் வெற்றி கொள்ள முடியாது. அவரை எந்த சாத்தானும் மேற்கொள்ள முடியாது. அவர் ஜெயவேந்தன், அவர் வெற்றி வேந்தன், அவருக்கு தோல்வி என்பதே இல்லை. அவரை விசுவாசிக்கிறதான ஜனங்கள் இந்த பூமியிலே போராட நமக்கு நியமித்திருக்கிற நாட்களிலே வருகிறதான எல்லா போராட்டத்தையும் மிக லகுவாக நாம் கடந்து போக முடியும். போராட்டம் எங்கே இருந்து வர வேண்டும் என்றதான வரைமுறை எல்லாம் கிடையாது. எங்கே இருந்து வரும்? யோசேப்புக்கு போராட்டம் அவனுடைய சொந்த சகோதரர்கள் மூலமாகத்தான் வந்தது. வேதத்தில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்த தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பார்க்கிறோம். போராட்டங்கள் கடந்து வந்ததான நேரத்தில் எல்லாம் அவர்கள் பொறுமையை கடைபிடித்தார்கள், அவர்கள் விசுவாசத்தை கடைபிடித்தார்கள். வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
சிறிய சிறிய பிரச்சனை கூட மிக பெரிதாக தோன்றுவதற்கான காரணம் என்ன? அவர்களுக்கு விசுவாசம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவர் நம்புகிறோம், ஆண்டவர் நம்பாதவங்க யாருமே இல்லை. இயேசுவை நீங்க எல்லாருமே நம்பிதான் வந்திருக்கிறீங்க, நம்பாதவங்க யாருமே இல்லை. ஆனாலும் விசுவாசத்துல என்ன இருக்கிறது? பலவீனம் இருக்கிறது. பலவீனம் உள்ளதான மனிதனால் எவ்விதமாக நடந்து போய் ஒரு வேலையை செய்ய முடியாதோ அதே போல இந்த விசுவாசத்துல பலவீனம் உள்ளதான ஜனங்கள் சத்துருவை மேற்கொள்ள முடியாது, மனிதர்களை மேற்கொள்ள முடியாது. இந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்குள்ள அவர் துவக்கினவர், அதை முடிக்கிறவராகவும் இருக்கிறார். அந்த துவக்கிற நாளுக்கும் இந்த முடிக்கிற நாளுக்கும் இடைப்பட்ட நாட்கள் தான் விசுவாச போராட்டம். விசுவாச போராட்டம் என்றால் என்ன? சிலர் சொல்லுவாங்க, சில காரியங்கள் இவங்க ஜெபம் பண்ணி நடக்காட்டா அதை கேட்கிற ஊழியர்களோ உடனே விசுவாசிகளோ சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இருந்த உடனே நடந்து விடுமா? அப்படி நடந்து விட்டால் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது எப்போது? நான் விசுவாசிப்பதற்கு மட்டுமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த பரீட்சை நாட்களிலே, இந்த பயிற்சி நாட்கள், இந்த பரீட்சை நாட்கள், இந்த 2 நேரங்களிலேயுமே நாம் நம்புகிறபடி அநேக நேரங்களிலே நடக்கிறது இல்லை. ஜெபிக்கிறபடி அநேக நேரங்களில் நடக்கிறது இல்லை. ஏனென்றால் தேவன் அதற்கு ஏற்ற நாட்களை குறித்த நேரங்களை ஆண்டவர் என்ன செய்ய வைத்திருக்கிறார். அந்த நேரம் வருகிற வரைக்கும் நாம் நம்பி விசுவாசித்து நாம் ஜெபித்து காத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அநேக ஜனங்கள் விசுவாசம் இருக்கிறன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவாங்க, அதற்கப்புறமாக அவர்களால் ஜெபம் பண்ண முடியாது. ஏனென்றால் இவர்கள் ஜெபிக்கிறதான காரியங்களில் ஒரு மாற்றத்தையும் காணவே முடியாது. இந்த மாற்றம் இல்லாத போது இவர்கள் சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுறாங்க, ஆண்டவரை தேடுகிறதை விட்டு விடுகிறார்கள், ஆண்டவருக்காக வாழ்வதை விட்டு விடுகிறார்கள். இப்படி இருந்தால் இந்த விசுவாசத்துல பலன் ஒருபோது உண்டாகாது. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பன் யாராம்? ஆபிரகாம். அந்த விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இருக்கிறதான ஆபிரகாம் நினைத்த உடனே எல்லாம் காரியங்கள் நடந்து விடவில்லை. அவனை ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இந்த வாக்கு பண்ணினதான் ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அதற்காக பொறுமையோடு என்ன செய்கிறான்? காத்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். இசை கேட்டோ அழைத்தீராமல் தீவிரமாந்து தாங்குகின்றீர். இசை கேட்டோ அழைத்தீராமல் தீவிரமாந்து தாங்குகின்றீர். பாவம் அணிந்து என்னாலும் சொல்லியே உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. காலங்கள் தாமதமாக இந்த ஆபிரகாமுக்குள் விசுவாசம் அதிகமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. எதினால் வளர்ந்தது என்றால் வாக்கு பண்ணினதான தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சரியா தெரியல. பல வருடம் ஆகிவிட்டது, மனம் திரும்பி பல வருடங்கள் ஆகிவிட்டது, ஞானஸ்தானம் எடுத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது, எத்தனையோ 1000 பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டாச்சு. ஆனாலும் இன்னும் ஆண்டவரை பற்றி இவர்களுக்கு தெரியவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிற தேவன் எனக்கு யார் என்பது. ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாருன்னு தெரியும் சொல்லுங்க. யார் ஆண்டவர்? யார்? இயேசு கிறிஸ்து யார்?
1000 நாமங்கள் அவருக்கு உண்டு. பைபிள்ல சொல்லப்பட்ட பல நாமங்கள் அவருக்கு இருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நாமங்கள் எல்லாமே காரண பெயர். என்ன பெயர்? காரண பெயர். காரண பெயர் என்றால் அந்த பெயருடைய அடிப்படைக்கு தகுந்த சுபாவம் அவரிடத்துல இருக்கிறது. அவர் அதிசயமானவர் என்றால் அவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அற்புதமானவர் என்றால் அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்றால் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்படி அவருக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது. ஆனா எல்லா நாமங்கள் இருந்தாலும் ஒரு மேன்மையான நாமம் இருக்கிறது. அந்த நாமம் என்ன நாமம்? இயேசுவின் நாமம். அப்படிதானே? வாசிக்கவே இல்லையா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் அவருக்கு என்ன செய்தார்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுவை அறிந்திருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். சமீபத்தில் ஒரு சாரர் வந்து ரொம்ப அதிகமாக பரவி கொண்டு வர்றாங்க. அதில் அந்த சபையில் இருக்கிறவங்க ரொம்ப படித்தவங்களா இருப்பாங்க. இப்போ நம்முடைய பேர் வந்து உங்களுக்கு வைக்கப்பட்டதான பேர். நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த பேர் தான்? அந்த பேர் தானே. நீங்க ஒரு இடம் ஜப்பானுக்கு போறீங்கன்னு வைக்கலாம், அங்க போய் ஒரு வேலை செய்றீங்கன்னா உங்க பேரை உடனே வந்து ஜப்பான் மொழியில மாற்ற மாட்டாங்க. இதே பேரை ஜப்பான்காரன் வந்து சொல்லலாம். என் பேர் பெனி டேவிட்னா உலகத்துல எங்க போனாலும் என் பேர் என்னதுதான் பெனி டேவிட். ஆனா இயேசுவுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஜீசஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஜீசஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹீப்ருவில் ஆஷுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஒரு சாரார் பரம்பி சொல்றாங்க, உங்க பேர் வந்து எந்த இடத்துல போனாலும் மாறாதல்லவா? இயேசுடைய பேர் வந்து அங்க கொடுக்கப்பட்டது யாஷுவான்னு கொடுக்கப்பட்டது. ஏன் நீங்க இயேசுவின் பேரால் ஞானஸ்நானத்தை கொடுக்குறீங்க? யாஷுவா மேசியா நாமத்துல தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டம் தீவிரமாக பரம்பி வருகிறது. நம்ம பேருக்கெல்லாம் காரண பேர் கிடையாது. அதுல அநேகருடைய பேர் என்ன தெரியுமா? முப்பாட்டன் பேர்ல ஒரு எழுத்து, தாத்தா பேர்ல ஒரு எழுத்து, அம்மா பேர்ல ஒரு எழுத்து, அப்பா பேர்ல ஒரு எழுத்து. பிரச்சனையே வேண்டாம்னு சொல்லி பிள்ளைக்கு அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டி பேர்ல ஒவ்வொரு எழுத்து ஃபிட் பண்ணி அங்கேயும் மாற்றி எடிட் பண்ணி வச்சு எடுத்து அது கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் மாதிரி இருந்தால் உடனே அது நம்ம வந்து வச்சிடறோம். நம்ம பேருக்கு என்ன கிடையாது. நம்ம பேருக்கு நிறைய பேருக்கு என்ன கிடையாது, அர்த்தம் கிடையாது. இப்போ எனக்கு பின்னின்னு பேர் இருக்குன்னா இதுக்கு அர்த்தமும் கிடையாது. பின்னிங்கிறத பேருக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் இது ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரருடைய பேர் என்று சொல்லி வைத்தாங்க. ஆனா இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது காரண பேர். இயேசு என்றதான வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ரட்சகர் என்று சொல்லி அர்த்தம். அதே போல ஹீப்ருவுல ஜாஷுவா என்று சொன்னா அவர் ரட்சகர் என்று சொல்கிறதான அர்த்தம் யாசுவா என்றதான பேருக்கு. எனவே நம்ம தமிழ்ல இயேசு என்றதான பேர்ல கொடுக்கிறதான ஞானஸ்நானத்தை மாத்தி யாசுவா மேசியா நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்றதான அவசியமே இல்லை. நீங்களாம் உள்ள இருக்கிறீங்க, நிறைய உங்களுக்கு குழப்பமான வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கிறவங்க நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசணும். ஐயோ நீங்க மண்டை குழம்பி இந்த வேதமே வேணாலும் ஓடி குழப்புன்னு சிலர்லாம் வந்தா போட்டு பெரட்டுவாங்க. நானே பிரசங்கம் பண்ணுறதுல உங்களுக்கு சில வார்த்தைகளை கேட்டாலே தெரியல. வேற யாராவது வந்து குழப்பம்னா அவங்களுக்கு மண்டை சூடு. வசனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே யார் வந்து பேசினாலும் சரி, அவர்கள் ஒரு வசனத்தை சொன்னா நமக்கு ஆவியானவர் வசனத்தின் மூலமாக பேசுவார். அவர்கள் இந்த வசனத்தை சொல்றாங்க, ஆனா இதற்கான ஜோடு வசனம் இருக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வசனங்களில் ஒன்றும் ஜோடு இல்லாதராது. ஒரு ஆண் வசனம் ஒரு பெண் வசனம், ஒரு ஆண் பெண் இருக்கிறது போல ஒரு ஜோடு வந்து கட்டாயம் இருக்கும். ஒரு இடத்துல சொல்லி இருக்கோம் நீ வந்து அடின்னு சொல்லியிருக்கோம், அடுத்த இடத்துல சொல்லியிருக்க நீ மூடன அடியாதேன்னு சொல்லியிருக்கோம். இது ரெண்டுமே எதிரெதிரா இருக்கிறது மாதிரி நமக்கு தோணும். ஆனா இவைகள் ரெண்டையும் நம்ம வந்து ஒத்திசைவுபடுத்தி நாம பார்க்கிறதா வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆவி அவைகளை கூட்டி சேர்க்கும். இந்த வசனங்களை எல்லாம் சேர்க்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஆனா சாத்தான் வந்து வசனங்களை எடுக்கிறான். இந்த வசனங்களை ஒன்னொன்னா அவனுக்கு தேவையானதை மட்டும் வந்து பொறுக்கி வைத்துக் கொள்ளுவான்.
இயேசு கிறிஸ்துவிடத்துல சோதனைக்கு வரும்போது சாத்தான் வேற எங்கிருந்து வார்த்தைகளை கொண்டு வரல. எங்க இருந்து வசனத்தை எடுத்துட்டு வந்தான்? தேவனுடைய பைபிள்ல இருந்து எடுத்துட்டு வந்தான். நான் பரவாயில்ல பாக்குறேன், இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களில் ஓரளவு நீதியா நியாயமா நடக்கிறவர்களை விட அநியாயம் பண்றவனுக்கு தான் நிறைய வசனம் தெரியுது. நீங்க அவன் போய் இருந்து பேசி பாருங்க, அந்த பொம்பளைகிட்ட இருந்து போய் பேசி பாருங்க, வசனங்கள் நிறைய சொல்லுவாங்க. ஆனா என்ன இருக்காது, அவர்களால் வசனத்தை கடைபிடிக்க முடியாது. வசனத்தை தெரிந்து வைத்திருப்பது கிறிஸ்தவம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு, நிறைய பேச்சாளர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வசனம் தெரிகிறது. மேடைகளில் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி வந்து என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக மனம் திரும்பி விட்டார்களா? கலைஞர் கருணாநிதி அவர்கள்லாம் பேச விட்ட பிரசங்கம் ரொம்ப அழகா வந்து என்ன செய்வார், ரொம்ப அழகா பிரசங்கம் பண்ணுவார். வைகோ நிற்க முடியாத நம்மெல்லாம் எதை வச்சுதான் பேசுவாங்க. பைபிள் வசனங்கள் அவ்வளவு அழகா வந்து எடுத்து வந்து பேசுவாங்க. ஆனா அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். முதலாவது, அறிந்த சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருக்க பழகிவிட்டீர்கள் என்றால், உங்களுக்கு எந்தெந்த வசனங்கள் தெரிந்து இருக்கிறதோ அவைகளுக்கு நீங்கள் பயந்து நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் புதிய வார்த்தைகளை ஆண்டு உங்களுக்கு வந்து தருவார். ஏற்கனவே தெரிந்த சத்தியங்களை நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவ வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். கிறிஸ்தவம் என்பது ஒரு வழி நடப்பது. அது யாருடைய வழி? இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில நடப்பது. அந்த வழியில நடந்தால் பேரர்களா இருந்தாலும் நாம் என்ன கெட்டு போக மாட்டோம். பேரெல்லாம் சிலருக்கெல்லாம் வசனமே தெரியாது, ஆனா தெரியுது, சொல்லப்படுகிறதான வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யணும் என்ன செய்யுது தெரியுது. இயேசுதான் தெய்வம் தெரியுது. வாசிக்காமலே சிலருக்கு சில ஒழுங்கெல்லாம் தெரியுது. அவர்களுக்கு வேதத்தை வாசிக்க தெரியல, 2ஆம் வகுப்பு தான் வந்து படிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு வாசிக்க தெரியல, சிலர் படிக்கவே செய்யல. ஆனா அவர்கள் அறியாமலேயே கர்த்தருடைய வார்த்தை அவர்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விருத்த சேதனம் இல்லாத ஒருவனுடைய ஜீவியங்கள் வந்து இந்த நியாய பிரமாணத்திற்கு ஒத்து இருக்குமானால் அவன் வந்து விருத்த சேதனம் பண்ணப்படாதவனா இருந்தாலும் நியாய பிரமாணத்திற்கு அவன் உட்பட்டிருக்கிறபடினால அவன் அறியாமலே கர்த்தருடைய பிரமாணம் அவனுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் அது நமக்கு அவசியம் அல்ல. தேவன் வந்து என்ன சொல்லுகிறார்? அங்கே வேதம் சொல்கிறது, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராடணும். இந்த போராட்டத்திற்கு நாட்கள் வந்து குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனைகளில் இருந்து தப்புவதற்கு தான் எங்க வர்றாங்க சொல்லுங்க, கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்து வர்றாங்க. எதுவும் தப்புவதற்கு, பிரச்சனை தப்புவதற்கு. ஆனா ஆண்டவர் இந்த பிரச்சனை விடுதலை கொடுக்க தான் செய்கிறார், விடுதலை கொடுக்காமல் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தாலும் சில போராட்டங்களின் வழியாய் ஆண்டவர் இவர்களை வழி நடத்துவதற்கான காரணம் என்ன? ஏன் பிரச்சனையின் வழியாக வழி நடத்துகிறார்? ஏன் சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது? நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறவர்களாய் இருந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, நன்மை உண்டாகும்படியாக ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குகிறவர், துன்பத்தை இன்பமாக வந்து என்ன செய்கிறவர், துன்பத்தை இன்பமாக வந்து மாற்றுகிறவர். இப்படிப்பட்டதான ஆண்டவரை நாம் சேவிக்கும் போது இந்த விசுவாசம் நமக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கும் என்றால் வருகிற எல்லா போராட்டத்தின் நாட்களில் வருகிற எல்லாவற்றையும் நாம் கடந்து மேற்கொண்டு போக முடியும். இந்த பூமியில் உள்ளதான எல்லா மனிதர்களுக்கும் நேரிடுகிறதான சோதனை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை. இன்னொரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சரீரத்தை கொல்ல வல்லமை உள்ளவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய ஆத்மாவை நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கு நீங்கள் பயப்படுங்கள், அவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆத்மா வந்து நமக்குள் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு
இந்த ஆத்மாவை குறித்த எண்ணமே இல்லாமல் இருக்கிறபடினாலதான் இவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ முடியவில்லை. கிறிஸ்தவர்களாக மாறும்போது சரீர பிரகாரமான நன்மைகளை நாடிதான் வந்து மாறுறாங்க. வியாதி இருக்கிறது, சுகமாவதற்கு வர்றாங்க, ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். பிசாசுடைய போராட்டம் இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, போராட்டத்தில் விடுதலையை கொடுக்கிறார். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, பொருளாதாரங்கள், கடன் பிரச்சனை இவைகளை சிக்கி அவர்கள் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவரை தேடும் போது வந்து விடுதலையை கொடுக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்ததற்கு பிறகு இவருடைய ஆத்மாவை நேசிக்கிறபடினா இந்த ஆத்மாவுடைய அடிப்படையில சில கஷ்டங்களை கொடுக்க. கஷ்டம் எங்க இருந்து வரும்? கஷ்டம் எங்க இருந்து வரும்? உங்க பக்கத்துல இருக்கிற ஆட்கள் மூலமா தான் வரும். அமெரிக்காவில் இருக்க ஒருத்தங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியாது. ரொம்ப நெருக்கமா இருக்கவங்க தான் உங்களுக்கு முதலாவது இதை கொடுப்பாங்க. ரொம்ப நெருக்கமா இருக்கவங்க முதலாவது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க. உங்க குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க. பக்கத்தை விட உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல இருக்கவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க. உடன் விசுவாசிகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க. உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க. தூரம் இருக்கிறவங்க உங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்ப இந்த கஷ்டங்கள் வரும்போது அவைகளை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும். சோதனைகளை மாற்றும் என்று சொல்றதை விட சோதனைகளை சகிக்கணும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன். சகித்திருக்கிறீங்களா? ஒரு நபர் சோதனை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு நபர் மூலமா நமக்கு என்ன வருது? சோதனை வருது. யார் மூலமா சோதனை வருது அவங்க மேல நமக்கு என்னதான் வருது? அப்படிதானே? கோபம் வருது, அடுத்தால என்ன வருது? பொறாமை வருது. கோபம் வருது, பொறாமை வருது. கோபத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? கோபத்தினுடைய விளைவு என்ன? கோபம் நிர்மூலனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை. பைபிள்ல தான் இருக்கு இந்த வசனம், வேற எங்கேயும் இல்லை, பைபிள்ல தான் இருக்கு. அந்த ரெண்டு காரியமும் கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள பரவலா இருக்கு. பெரும்பாலானவங்கிட்ட இருக்கு. கோபமும் இருக்கு, எது இருக்கு? பொறாமைக்கான டெஃபினிஷன் என்ன? பொறாமையினுடைய பொருள் என்ன? மற்றவர்களை சகிக்க முடியல நம்மால, மற்றவருடைய உயர்வை சகிக்க முடியல, மற்றவருடைய மேன்மையை சகிக்க முடியல, மற்றவர்களுக்கு ஆர்டர் கொடுக்கிற நன்மையை சகிக்க முடியல. என்ன வந்துருது? என்ன வந்துருது? பொறாமை வந்துருது. பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். அர்த்தம் என்ன தெரியுமா? மூடனுக்கும் கோபம் வரும், புத்தி இல்லாதவனுக்கும் பொறாமை வரும். இந்த ரெண்டு பேரும் கர்த்தருடைய வார்த்தையின்படி புத்தி கெட்டவர்கள். ஆனா இவர்கள் அறிவாளியாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம். கோபத்தின் அதிகத்தினால அவனுக்கு என்ன, நான் என்ன குறைச்சலாம், இவன் என்ன கேட்கறது, இவன் என்ன கேட்கறது, அந்த கோபத்துல வேலையை ராஜினாமா செய்தான் அநேகர் உண்டு. கோபம் அந்த நேரத்தை கடந்துட்டா மறுநாள் ஆனந்த கோபம் எல்லாம் குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த கோபத்துல வந்து சிலர் பேசினது உண்டு. அந்த பேசினதின் மூலமாக அவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் மூலமாக டீப்ரமோஷன் பண்ணப்பட்டவர்கள் உண்டு. அதே மாதிரி பொறாமை அடுத்தவர்கள் கொஞ்சம் கவர்ச்சியா இருந்துட்டாலே என்ன செய்யாது? இப்போ ஆண்டவர் உண்டாக்கின சிருஷ்டிகளில ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கு? விசேஷமாக வேற வேற மாதிரி இருக்கு. எண்ணிறந்த ஜீவன்கள் இருக்கிறது, எண்ணிறந்த பறவைகள் இருக்கிறது, எண்ணிறந்த செடி கொடிகள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில ஒவ்வொரு சுபாவங்களும் இருக்கு. ஆனா ஆண்டவர் அவ்வளவையும் உண்டாக்கி இருக்கிறார், அவ்வளவையும் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம சில வேளை நினைப்போம், நான் சில நேரம் நினைச்சு உண்டு, இந்த முள்ளு மரத்தை ஆண்டரையா உண்டாக்குனாரு, தேவையில்லையே நமக்கு முள்ளு, நமக்கு என்ன இல்லையே, தேவையில்லையே. நிறைய இடத்துல என்னது வளருது? முள் வளருது. தேவையில்லாம என்ன வளருது? களை வளரத்தான் செய்யுது. ஆனா எல்லாமே ஆண்டவர் தேவைன்னு சொல்லிதான் உண்டாக்கினத வேதம் சொல்லுது. ஆண்டவர் பூமியில உண்டாக்கின எல்லாவற்றையும் நல்லதுன்னு கண்டார், எல்லாமே நல்லது. ஆனா மனுஷனை மட்டும் உண்டாக்கிட்டு நல்லதுன்னு கண்டேன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. எல்லாவற்றையும் உண்டாக்கும் போது உண்டாக்கிட்டு நல்லதுன்னு கண்டார், நல்லதுன்னு கண்டார், நல்லதுன்னு கண்டார்.
இந்த மனுஷனை கஷ்டப்பட்டு உண்டாக்கினாரு. இந்த மனுஷனை கஷ்டப்பட்டு உண்டாக்கினதான இந்த மனுஷன் இன்னைக்கு யாருக்கு எதிர்த்து நிற்கான்? யாருக்கு எதிர்த்து நிற்கான்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட யாருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க? எதனால எதிர்த்து நிற்கிறார்கள்? அவரை தெய்வம் நம்புறாங்க. ஆனா அவர் சொன்னதான வசனங்கள் ஒன்னையுமே கேட்கறதில்ல. நீங்க நம்புறத நம்பிக்கை, பிசாசுகளும் நம்புகிறது என்று சொல்லி எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுகளும் அவர்தான் தெய்வன் என்று விசுவாசித்து நடுங்குகின்றன. அந்த பிசாசு விசுவாசித்து நடுங்குகிறபடினால அவனுக்கு பரலோகத்தில் இடம் உண்டா? அதே மாதிரி நீங்க இயேசுதான் தெய்வம் என்று நீங்க பயப்படுகிறபடினால உங்களுக்கு பரலோகத்தில் உடனே இடம் கிடைத்து விடுமா? தேவன் சொன்னதான வார்த்தை வேதம் சொல்கிறது. தேவ பயம் எப்படி வெளிப்படுகிறது? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனை தான் நான் என்ன செய்ய பார்ப்பேன், நோக்கி பார்ப்பேன். தேவ பயம் உள்ளதான வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்ய வைக்கும், கை கொள்ள வைக்கும். சரி, அப்போ இந்த பூமியில போராடுவதற்கு நமக்கு குறிக்கப்பட்ட நாட்களை வச்சிருக்கிறார். இந்த போராட்டம் எங்க இருந்து வந்தாலும் அதை காரணம் இல்லாம உங்களை ஒருவரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. தானா விழுகிறதான முடி கூட யார்கிட்ட சொல்லிட்டு தான் விழணும். கேட்குறீங்களா? உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? எத்தனை முடி விடுது ஒரு நாளைக்கு? ஆண்ட அவைகளெல்லாம் நமக்கு தெரியாது. எத்தனை முடி இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இந்த முடியையே அவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு விரோதமாக மனுஷன் பேசுகிறதான சரியில்லாத வார்த்தைகளை எண்ணி வைத்திருப்பார். இவ்வளவு வார்த்தைகளை பேசி இருக்கிறாங்க, இவர்களுக்கு விரோதமாக எண்ணி வச்சிருப்பார். காரணமில்லாத வார்த்தைகளை பேசி இருக்கிறாங்க, எண்ணி வைத்திருப்பார். பொறாமையில பேசி இருக்கிறாங்க, எண்ணி வைத்திருப்பார். கோபத்தில் பேசி இருக்கிறாங்க, எண்ணி வைத்திருப்பார். அவ்வளவு வார்த்தைகளும் ஒரு நாள் திரும்பி யாருக்கு விரோதமாக இருக்கும்? அதான் வேதத்தில் சொல்லப்படுது, அவனவன் வார்த்தை அவனவனுக்கு எப்படி இருக்கும்? உங்க வார்த்தை உங்களுக்கு பாரமாயிடக்கூடாது. எனவே நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பேசுகிறதற்கு ரொம்ப தாமதமாயிருங்க. ஏன்னா நீங்க பேசுகிறதான வார்த்தை உங்களுக்கு பாரமாயிரும். சொல்லி போட்டா கிடக்கு, சொல்லி போட்டா சரியில்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஆனா அந்த வார்த்தையினுடைய தாக்கம் உங்களுக்கு தெரிகிறது இல்லை. சாதாரண ஒரு வார்த்தையை சொல்லி போட்டுருவோம். இந்த வார்த்தை நம்ம மூலமாக பலரிடத்துல கடந்து போகும்போது யாரை குறித்து சொன்னோமோ அவர்களை பலர் தவறா நினைச்சிருவாங்க. அப்படி நினைத்தால் அவர் வேதனைப்படுவார்கள் அல்லவா? அவருடைய சுத்தி முத்தி அவருடைய காதுக்கு போகும்போது சம்பந்தப்பட்ட நபர் வேதனைப்படுகிறார்கள் அல்லவா? அந்த வேதனைக்கு காரணம் யாராயிரும்? நீங்களாயிரும். அப்ப சில பேர் அழுதுருவாங்க. சமீபத்தில் ஒரு காரியம், ஒரு நபர் நார்மலா தான் டெத் ஆனாங்க. கடைசியில பேர் மாப்பிள்ளை அடிச்சு கொண்டுட்டான், எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படி வருது. ஆனா சம்பவம் எனக்கு நல்லா தெரியும். அப்ப இது கேள்விப்பட்ட உடனே எனக்கே கஷ்டமா இருக்கு. சுத்தி முத்தி அவங்க காதுக்கு போச்சுன்னா அவங்க யார் இதை சொன்னா அவங்க அழுதாங்கன்னு வைங்கலாம். நான் எப்படி இதை செய்திருப்பேன்னு சொல்லி அழுதாங்கன்னு வைங்க. அழுதுருவாங்க. இப்படிப்பட்டதான வார்த்தைகள் கேட்டோன்னு அழுதுருவாங்க அவங்க. அப்படி அழுதுட்டாங்கன்னா இந்த வார்த்தை யார் மூலமாய் காத்துல போனதோ அவர்களுக்கு யாருடைய கோபம் வரும்? அதுக்குதான் சொல்லியிருக்கு, அவனவன் வார்த்தை அவனவனுக்கு என்ன ஆகும்? பாரமாகும். கர்த்தருடைய வசனங்கள்ல ஆசீர்வாத வார்த்தைகளை நல்ல ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம். கீழாக மேலாக எல்லாத்துக்கும் தெரியும். உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லாருக்கும் தெரியும். இயேசுவை வீட்டின் தலைவர் எல்லாருக்கும் தெரியும். பார்த்தா வசனம், ஒரு நாள் ஒரு வீட்டில் போனேன், செவுரு பாக்கி இல்லை. நான் எல்லா வசனத்தையும் வாசி பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த வீடு ஃபுல்லா போட்டிருக்கு, செவுரு ஃபுல்லா டீ போட்டு இப்படி போட்டிருக்கு. அப்படியே எல்லாத்தையும் பார்த்தேன். கிட்டத்தட்ட இந்த வசன கடைகள்ல என்னென்ன வசனம்லாம் விற்குதோ அவ்வளவு வசனத்தை கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க. எதற்காக போட்டிருக்கிறாங்க? அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் நான் போயிருக்கிறேன். அப்போ அவ்வளவு வசனம் இல்லை. ஆனா பின்னாடியும் போனேன்,
அந்த வசனம் இப்ப நிறைய இருக்கு. ஏன் தெரியுமா? எதுக்கு போட்டிருக்காங்க? வசனத்தை பார்த்தா யார் பயப்படுவா? யார் பயப்படுவா? சாத்தான் பயப்படுவான். எங்க இருக்க வசனத்துக்கு மட்டும் தெரியுமா சாத்தான் பயப்படுவான்? உங்க இருதயத்திற்குள்ள இருக்கிற வசனத்துக்கு மட்டும் தான் சாத்தான் பயப்படுவான். அது இருதயத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அது ஜீவனா இருக்கும். எடுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போகும்போது மட்டும்தான் அது ஆவியா இருக்கும். இது இங்க இருக்கும்போது, வீடுகளில் எங்கெல்லாம் இருக்கும்போது அது ஆவியா இருக்காது. அது ஆட்டால் ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைய ஒரு நபர் வாசிக்கும் போது இது இவருடைய இருதயத்திற்குள்ள போகுமானால் இந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக போகாது. இது ஆவின் வார்த்தையாக போனால் மட்டும்தான் இருதயத்துக்குள்ள இருக்கும். சில இடங்கள்ல பார்க்கும்போது சில மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் அழகாக தான் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் பிரசங்கம் நடக்குது. ஆனா சில இடத்துல பண்ணுகிற பிரசங்கம் சிலருக்குள்ள கிரியை செய்கிறதே இல்லை. ஆனா ஏன் சில இடத்துல பண்ணுகிற பிரசங்கம் மட்டும் கிரியை செய்யுதுன்னா, வசனங்கள் கடந்து போகும்போது தேவனுடைய ஊழியக்காரனிடத்துல இருந்து இதை பரிசுத்த ஆவியோடு போகும்போது மட்டும்தான் இருதயத்துக்குள்ள போய் விடும். மற்ற மாதிரி எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம். சாதா பிரசங்கம் போய் இருதயத்துக்குள்ள விழவே விடாது. அது அப்படியே காத்துல வந்து என்ன செய்யணும்? அது அப்படியே வந்து காத்துல பெய்யும். அப்ப அந்த வசனங்கள் எல்லாம் போட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பேய் வந்து என் வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? பேய் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவ்வளவு வசனம் போட்டு ஏன் வந்து பேய் போராடுகிறது? அவ்வளவு வசனம் போட்டிருக்கு. அந்த பேய் போராடி என்ன நினைக்கிறதோ அதை செய்கிறது. ஏன்? நான் வசனத்தை மாட்டுவேன். வேணா யாராவது சொன்னா வாசலை திருப்பி விட்டுருவேன். யாராவது சொன்ன வீட்டை கூட மாத்துவேன். ஆனா யார் சொன்னாலும் நான் வந்து மாற மாட்டேன். யார் சொன்னாலும் நான் மாற மாட்டேன். யார் சொன்னாலும் நான் மாற மாட்டேன்னா ஆண்டவர் எப்படி உனக்காக மனம் மாறுவார்? நினிவே பட்டணத்து ஜனங்கள் அவர்கள் மாறுவதற்கு தயாராக இருந்த காரணத்தினாலதான் ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்க வந்து என்ன செய்யல. ஆனா இன்னைக்கு அநேக ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் வந்து போடுறாங்க. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனையான வார்த்தைகளே இவர்களுக்கு தெரியாது. எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறதோ அந்த வசனங்கள் எல்லாம் இவர்களுக்கு வந்து என்ன செய்யாது, இவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அவைகளை இருதயத்துல பதிக்கிறது இல்லை. சிலருடைய பைபிளெல்லாம் வந்து வாங்கி பார்த்தா அவங்க அண்டர்லைன் பண்ணி வைத்திருக்கிறது எல்லாமே இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை மட்டும்தான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இது மட்டும்தான் இவர்களுக்கு தேவை. நீ இதன்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து கேட்கறது இல்லை. சமீபத்துல இந்த வாக்குத்தத்த வசன கடையில வாக்கு தத்துவம் ஒவ்வொரு வருஷமும் 1ஆம் தேதி கொடுக்கப்படும்ல, அதற்கு வாங்க போகிறது உண்டு. அப்போ அவர்கிட்ட வந்து கேட்டேன், எந்த வாக்கு தத்துவ வசனம் அதிகமா விற்குது அப்படின்னு கேட்டேன். அது ஒரு வாக்கு தத்துவ அட்டையில என்ன போட்டிருக்கோம்னா, ஒரு சைடு வாக்கு தத்துவம் இருக்கும், அதுக்கு பின் சைடு பார்த்தா நீ இதுபடி செய்யணும்னு இருக்கும், இதுபடி செய்யணும்னு இருக்கும். ஆனா அந்த வாக்கு தத்துவ அட்டை வந்து அதிகமா விற்க மாட்டேங்கிறது அவர் சொல்றாரு. வெறும் வாக்குத்தத்தம் இருக்கிற அட்டைகள் மட்டும்தான் அதிகம் இருக்கிறது. நீ இதன்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பகுதியில கட்டளையாகவோ ஆலோசனையாகவோ போட்டிருக்கோம். அந்த வாக்குத்தத்த வசனங்கள் அதிகமா வியாபாரம் ஆகிறது இல்லை. இது எதை காட்டுகிறது தெரியுமா? ஆண்டவர் எனக்கு நிபந்தனை விதிக்க கூடாது, நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும் என்றுதான் எல்லா ஜனங்களும் நினைக்கிறாங்க. ஆரம்ப நாட்களிலிருந்து இந்நாள் வரைக்கும் மனுஷனுடைய இருதயம் ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்யக்கூடாது, ஆனா ஆசீர்வாதம் வரணும். படிக்க கூடாது, ஆனா மதிப்பெண்கள் நிறைய. எப்படி வரும்? அது வந்துருமா? படிக்க கூடாது, ஆனா என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். எப்படி வரும்? அப்படின்னா தான் பிரச்சனையே இல்லையே. கிறிஸ்தவன் யாரும் படிக்கவே வேண்டாம். அந்த பரிச்சை வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரம் தண்ணி குடியாம வந்து உபவாசம் போட வேண்டியதானே. உபவாசம் எடுத்துட்டு போய் ஜோம்னா மார்க்கு நல்லா கிடைச்சிரும்ல. அப்படியே ஆண்டு சொல்லியிருக்காரு, அப்படியே சொல்லியிருக்காரு. நான் நட்டேன்,
அப்பெல்லாம் நீர் பாய்ச்சினா 3 பேர் அங்கே சேர்ந்துருக்கிறதுல. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஞானத்தை பயன்படுத்தணும், நேரத்தை பயன்படுத்தணும், பிரயாசப்படணும். நாம படிக்கிறதுக்கு படுகிறதான பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்து முட்டி முட்டி படிச்சாலும் இருதயத்தில் தங்க மாட்டேன் என்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் நினைத்து நம்ம படுகிற பிரயாசத்தை பார்த்து கொஸ்டின் பேப்பரை வாங்கும்போது ஒன்றும் தெரியாம தான் ஆண்டவர் சொல்லி தருவார். இது கொடுத்து போய் வந்து என்ன செய்யறது இல்லை, படிக்கிறதே கிடையாது. அங்க போய் கொஸ்டின் பேப்பர் வந்து வாங்கி சும்மா என்னத்தையாவது கிறுக்கி வந்து வச்சா நல்ல மதிப்பெண் கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? நாம செய்ய வேண்டியதை நாம செய்யும், ஆண்டவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்வார். படிச்சாதான் முன்னேற்றம் உண்டு, வேலை செய்தாதான் முன்னேற்றம் உண்டு. வேலையே செய்யக்கூடாது, முன்னேற்றம் வரணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த அனுபவிக்க ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவா வேலை செய்யக்கூடாது, நல்ல ஆடம்பரமா வந்து என்ன செய்யணும். இன்னைக்கு நிறைய பெரிய பணக்காரங்களா இருக்கிறவங்களுடைய மறுபக்கத்துல வந்து பார்த்தா அவங்க ரொம்ப வந்து என்ன செய்திருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரத்தன் டாட்டான்னு ஒருவர் இருந்தார். ரத்தன் டாட்டா அவர் மரித்து போனார். டாட்டா கம்பெனிக்கு ஓனர், ஒரு பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அவர் பதிவிடுறார் ஒரு இடத்துல, சாப்பாடு இல்லாம நான் இருந்தேன். அப்போ ஒருத்தன் வறுமையில எப்படி இருப்பான்னு எனக்கு வந்து என்ன செய்ய தெரியும் சொல்றாரு. ஒரு இடத்துல நல்ல முன்னேறின அப்புறம் ஒரு இடத்துல இது சிக்னல்ல கார் நிறுத்தினாராம். அப்போ ஒரு சின்ன பையன், ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிற பையன், அவன் ஓடி வந்து கார் கண்ணாடியில் ஃப்ரண்டில் வந்து தண்ணியை தெளித்து காரை வந்து தொடச்சி விட்டான். அது இருக்கிற அவ்வளோ நேரத்தில் தொடச்சி விட்டுட்டு, ஐயா எனக்கு வயிறு பசிக்கு எனக்கு ஒரு 100 ரூபாய் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிட்டு, இல்லை இப்போ நடந்த சம்பவம், ஏதோ 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இல்லை, சமீப காலத்தில் நடந்த சம்பவம். நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு அப்படின்னா உடனே இவர் அந்த கஷ்டத்துல வந்த ஆளானதுனால இவருக்கு அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு, இவ்வளவு கஷ்டத்துல இந்த காலத்துல இப்படி பையன் இருக்கிறானா என்று சொல்லி அவனுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும்போது, இவனுடைய அப்பா வந்து இறந்து போனாரு, இவங்க அம்மாவுக்கு 2 கண்ணு தெரியாது, இவன் ஒரு பையன். இவங்க அப்பா வந்து இறந்து போனாரு சின்ன வயசுல, இவங்க அம்மா வந்து 2 கண்ணும் தெரியாது. இப்போ அம்மாவால வேலை செய்து இவனை என்ன செய்ய முடியாது, இவனை காப்பாற்ற முடியாது. இப்போ இவன் தான் ஏதாவது பண்ணி இவனும் பிழைச்சு அம்மாவும் பிழைக்க வைக்கணும். அப்போ அவங்க அம்மாவுக்கு ஆனால் ஆப்ரேஷன் பண்ணனா கண்ணு வந்து என்ன செய்யணும் தெரியுமா? ஏதோ 10 லட்சம் ரூபாய் எவ்வளோ செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு தெரியும் டாக்டர் சொல்லியிருக்கு. ஆனால் அது பண்ண முடியாது என்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணாமல் அந்த பையன் இப்படியே வந்து பிச்சை எடுத்து யார்ட்டையாவது கேட்டு வாங்கி இந்த மாதிரி 5 நாள் காலம் கழிச்சுட்டே இருந்திருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தாலும் 1 வீடுக்கு மேலே 2 வீடு கட்டுவாங்க, 2 வீடுக்கு மேலே 4 வீடு, 1 ஏக்கருக்கு மேலே 2 ஏக்கர், இன்னும் 50, 100, 200 பவுன் நகை இருந்தாலும் என்ன செய்யாது, பத்தாது. ஆனால் அவர் ஒரு இந்து மனுஷன்தான். இந்துல சௌராஷ்டிர மதம் நினைக்க, வேற ஏதோ ஒரு மதம், இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கை கிடையாது. அந்த அவர் இவனை இவர் காரில் வச்சு நேரே அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான், வீட்டை காட்டணும் போனால் இவன் சொன்ன மாதிரி அவங்க அம்மா 2 கண்ணும் தெரியாமல் வந்து இருக்காங்க. அதனால் இவர் வந்து அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போய் அவ்வளோ ரூபாயும் பணத்தை கட்டி என்ன செய்தார், பணத்தை கட்டி அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு தெரிஞ்சது. அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க கம்பெனியில் வேலை, அந்த அம்மாவுக்கு அந்த கம்பெனியில் வந்து வேலை. இந்த பையனை வந்து என்னன்னா இவர் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிட்டார். இந்த பையனை என்ன செய்யுது, இந்த பையனை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி அவன் இப்போ வந்து அந்த டாடா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அதுல அந்த பையன் இப்போ வந்து எப்படி இருக்கிறான், டாக்டரா இருக்கிறான். கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்ச ஒரு மனுஷன் அவன் கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்து என்ன ஆகிறான். ரத்தன் டாட்டா சின்ன பையனா இருக்கும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டதுனால கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து அவருக்கு புண்ணியம் கிடைக்குமா, புண்ணியம் கிடைக்காதா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, யாரையும் நம்ம காலத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தீர்ப்பு நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து அவர் செய்த
ஒரு சம்பவம் தான் இது நம்முடைய நாலேஜுக்கு வந்திருக்கு. ஆனால் இப்படிப்பட்டவங்க வேலைக்கு தெரியாம எவ்வளவோ உதவிகளை செய்துட்டு இருப்பாங்க. சமீபத்தில் நான் இந்த ஏரோடியில் மசாலா ஜாமான் கடையில் ஜாமான் வாங்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். இப்போ ரம்ஜானுக்காக நோன்பு இருக்கிறதான காலங்கள். அவர் சொல்றாரு, டெய்லி 200 பேர் 300 பேருக்கு கொடுப்பதற்காக எங்க கடையில வந்து அரிசி மசாலா ஜாமான்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க, ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு. யார் அப்படின்னு கேட்டேன். எங்க முஸ்லீம் மார்க்கத்தில் உள்ளவங்க தான், ஓரளவு வசதியா இருக்கிறவங்க. டெய்லி யாருக்காயும் இப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம கையில வந்துட்டுனா இந்த முதல்ல வாயில் சிக்கிறது வெளியே வராதான். நமக்கு வந்துட்டுனா அது யாருக்கு தான்? நமக்கு தான். யாருக்குமே பயன்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நமக்கு இருக்கிறது நமக்கும் பயன்படணும், மற்றவருக்கு பயன்படணும். 5 அப்பம் 2 மீன் அந்த ஆசீர்வாதத்துல கொடுத்தது யாரு? கொடுத்தது யாரு? சின்ன பிள்ளைகள் கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்குமா கொடுக்காதா? சின்ன பிள்ளைகளை எப்படி பழக்க வைக்கிறீங்க? எப்படி பழக்க வைக்கிறீங்க? இளமையில் பழக்கம், முதுமையில் சுபாவம். முதியோர் மொழி கேள்விப்பட்டிருக்கிறீங்களே, இது ஒரு பழமொழி, நம்முடைய தமிழ்நாட்டு பழமொழி, இந்தியா பழமொழி தான் இது. இளமையில் பழக்கம், முதுமையில் சுபாவம். இளமையில பழக்கிறீங்களா? ஏழைகளுக்கு கொடுக்க பழக்கிறீங்களா? ஆண்டவருக்கு கொடுக்க பழக்கிறீங்களா? பெரியவர்களை மதிக்க பழக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கு பெரியவங்க வர்றாங்க, அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க, உங்க பிள்ளை காலுக்கு மேல காலை போட்டு என்ன செய்யிட்டு இருக்கு? ஆட்டிக்கிட்டு இருக்கு. உடனே நீங்க எழும்புன்னு சொல்லணுமா? எலும்பு பெரியவங்க முன்னாடி என்ன எப்படி எலும்பு சொல்லலாமா? சின்ன பையனுக்கு தெரியாது. ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்க பிள்ளையினுடைய நெஞ்சில மதியனம் ஒட்டி இருப்பான், தானா ஒட்டி இருக்கிறது தான். அந்த மதியனத்தை நீங்க நீக்க வேண்டும் அல்லவா? நீங்க சொல்லணும் அல்லவா? நீங்க முதல்ல மதிச்சா தானே பிள்ளைகள் மதிக்கும். நீங்க வந்த உடனே ஒருவர்களை வாங்க அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்லி வாங்க நல்லா இருக்கிறீங்களா உட்காருங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறத அவனையும் போய் ஒரு வார்த்தை கேளு, அவன் மாட்டேன்னு சொல்லி போய் கேளுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கேட்க சொன்னா தானே நாளைக்கு வந்து பெரியவங்க வரும்போது அவன் வந்து கேட்பான். வளர்ந்து வரும்போது அவன் இந்த சமுதாயத்தில் ஒரு மேன்மைக்குரியவனாக வந்து வருவான். இது யாரையும் நீங்களும் கேட்கறது இல்லை, உங்க பிள்ளைகளும் கேட்கறது இல்லை. ஏழைகள் வந்தா நீங்களும் உதவி செய்கிறது இல்லை, உங்க பிள்ளைகளையும் உதவி செய்ய கொடுக்கறது இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்க நீங்களும் கொடுக்கறது இல்லை, பிள்ளைகளையும் கொடுக்கறது இல்லை. சிலர் ஆண்டவருக்காக கொடுங்கன்னு சொல்லுவாங்க பிள்ளைகளை, சிலர் ஆண்டவருக்காக நாங்க தான் கொடுக்குறோங்க, நீயா கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கறது ரொம்ப ஒரு பாக்கியம். அதே மாதிரி ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறான்? யாரு கடன் கொடுக்கிறான்? கொடுக்கிறான். கொடுத்ததை கொடுக்காம விடுகிறதே கிடையாது. சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் உற்சாகமா சாப்பிடக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த இடைக்காலுக்கு போகும்போது அடிக்கடி சொல்லுகிறவன், கொஞ்சம் குறைச்சி போங்க நான் ஒரு நாள் அவங்க வீட்டில் குறைச்சி போங்கிறதே கிடையாது. இவ்வளோத்துக்கு அவங்க பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கிடையாது. அவங்க அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வியாபாரம் தானே, சின்ன ஒரு இட்லி வியாபாரத்தை பார்த்து என்ன செய்கிறாங்க. போன வாரம்லாம் இந்த மாதத்தில் போன செவ்வாய்க்கிழமை தானே என்ன போட்டாங்க? பிரியாணி போட்டாங்க. என்னது பிரியாணி? எதுக்காக போட்டாங்க? எதுக்காக போட்டிய? பிறந்த நாளா இல்லை சிறந்த நாளா? வர்றவங்க நல்லா திருப்தியாக என்ன செய்து போட்டோம். அப்படிதானே நான் அப்படிதான் நினச்சிக்கிட்டேன். அப்படிதானே? சரி, அது அவங்க மட்டும் இல்லை. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவங்க பிள்ளைகளே அப்படியே பழக்கிறாங்க. நான் கேட்டேன், என்ன திடீர்னு பிரியாணி போட்டீங்களா? நீங்க மட்டும்தான் போட்டீங்களா? கஷ்டம் இல்ல, நீங்க மட்டும் தான் போட்டீங்களா? அப்படின்னு சொன்னாங்க. என் பெரிய மருமக அவ்வளோ தந்தா, என் சின்ன மருமக அவ்வளோ தந்தா, நான் மிச்சத்தை போட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். அந்த குடும்பத்திற்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். 4 பேர் சாப்பிடுறது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்துக்காரங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க, தானத்தில் சிறந்த தானம், தானத்தில் சிறந்தது அன்னதானம்.
4 பேர் நம்ம பேரால வந்து சாப்பிட்றாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சிலர்லாம் இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நீங்க வந்து பாருங்க, வெளியே போய் இன்னும் பொட்டணங்களை போட்டு வச்சு மொத்தமா போட்டு வச்சு வர்றவங்களுக்கெல்லாம் இலவசமா கொடுக்குறாங்க. சிலர்லாம் இலவசமா வழக்கமா டெய்லி கொடுக்குற ஆளுக்களும் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 4 பேர் சாப்பிட்டா, மருத்துவமனையில ஒரு நபர் இருக்கும்போது அவங்களோட 1 பேர் இருப்பாங்க. அவங்க சாப்பாட்டுக்கு அங்கே படுகிற பாடு அவ்வளோ பாடு. அந்த பாடுபடும் போது இவர்கள் பசியாறுவதற்கு ஒரு சாப்பாடு இலவசமாக கிடைச்சுன்னா அதை அவங்க எப்படி நினைப்பாங்க? அது அவங்களுக்கு அமிர்தமாக வந்து என்ன செய்யும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அநேக நீங்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை. எனக்கு வேணும் பாஸ்டர், என் மாப்பிள்ளைக்கு வேணும், இல்லை என் மனைவிக்கு வேணும் பாஸ்டர், என் பையனுக்கு வேண்டாமா பாஸ்டர், என் பொண்ணுக்கு வேண்டாமா பாஸ்டர். நாங்கள் நல்ல புத்தியாக இருந்து ஏதோ காலம் கழிச்சிட்டோம், என் பையன் எப்படி காலம் கழிக்க போகிறான்னு தெரியல, என் பிள்ளை எப்படி காலம் கழிக்க போகிறான்னு தெரியல. ஆனால் அப்படின்னாலும் அவங்களுக்காக சேர்த்து என்ன செய்வோம், கொஞ்சம் இடத்த வாங்கி வைப்போம், இல்லை பணத்தை போட்டு வைப்போம், இல்லை நகையை போட்டு வைப்போம். நீங்கள் திட்டம் போட்டால் உங்கள் பிள்ளையை குறித்து ஆண்டவர் எப்படி திட்டம் போடுவார்? உங்க பிள்ளைகளை குறித்து யாருக்கு திட்டம் இருக்கிறது? ஆண்டவருக்கு திட்டம் இருக்கிறது. ஒரு நபரை பூமியில ஆண்டவர் வந்து உருவாக்கும் போதே அவர்களுடைய ப்ளூ பிரிண்ட் என்றால் என்ன? ஒரு வீடை கட்டும் போது அதற்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்டை பார்த்து தான் கட்டடம் கட்டுறவங்க கட்டுவாங்க. அதே போல நமக்குன்னு ஒரு பிரிண்டை வந்து ஆண்டவர் போட்டு அவர் கையில் வச்சிருக்கிறாரு. இப்படிதான் இத்தனை வயசுல இது நடக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் வேலை செய்யணும், இந்த இடத்துல திருமணம் நடக்கணும், வருகிறதான மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், வருகிறதான பொண்ணு இப்படி இருக்கணும். இது எல்லா திட்டமும் யார்கிட்ட இருக்கு? நாம தான் இதை தெரியாம, திட்டங்களை தெரியாம ஏதோ நாம் அந்த பாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு நாமளா சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறோம். சொல்லுவாங்க, மரத்தை வைத்தவன், ஒரு பாட்டு கூட சினிமா பாட்டு உண்டு, மரத்தை வைத்தவன் என்ன ஊற்றுவான்? உங்க பிள்ளைங்களாம் மரம் தானே, மரத்தை பூமியில் வச்சுட்டாரு, அது என்ன ஊற்றுவார்? தண்ணி ஊற்றுவார். உங்களுக்கு நம்பிக்கை தான் வேணும். நீங்க ஆண்டவரை தான் தேடணும். உங்க பிள்ளைகளும் ஆண்டவரை தேடுவதற்கு தான் நீங்க வந்து வழிகாட்டணும். பிள்ளைகளுடைய காரியங்கள்லாம் கரெக்டாக வந்து என்ன செய்யும், நடக்கும். இந்த இடப்பட்ட நாட்களில் இந்த போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும். இந்த போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு விசுவாசமும் ஆவியினுடைய பலம் நமக்கு தேவை. சாட்சியினுடைய வசம் என்ன வசம்? முன் நாட்களில் ஆண்டவருக்காக வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்த போராட்டம், பிரச்சனை, அதையெல்லாம் அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள். இதுல 3 விதமான போராட்டத்தை குறித்து வேதத்துல நம்ம வந்து வாசிக்கலாம். முதலாவது வந்து என்னவென்றால் மனுஷர்களோடு போராட்டம். 1 கொரிந்தியர் 15:32 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எபேசுவிலே, அப்படித்தானா வாசிங்க, 1 கொரிந்தியர் 15:32, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகத்தோடு, அந்த மிருகம் அவர் யாருன்னு சொல்றாரு? மனுஷனை தான் சொல்றாரு. சில வேளைகளில் மனுஷன் மிருகத்தை விட கேடுகட்டத்தனமா இருப்பான், நாயை விட கேடுகட்டத்தனமா கொலைப்பான், நாயை விட அதிகமாக என்ன செய்வான், கடிச்சு வந்து குதறுவான், சிங்கத்தை விட வந்து மோசமா இருப்பான், சிறுத்தை விட மோசமா இருப்பான். இது எல்லாவற்றோடு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சேதமில்லாமல் போராடி கடந்து போகணும். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், பாசானின் கொழுத்த எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மனுஷர்கள் சொல்றாரு அவரு. இன்னொரு இடத்துல அதே தாவீது சொல்றாரு, தேனீக்களை போல என்னை விளைந்து கொண்டார்கள். மனுஷர்கள் தான் சொல்றாரு. இது எல்லாம் போராட்டம் வரும்போது வரத்தான் செய்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் எப்படி மேற்கொண்டு கடந்து போனார்கள்? தாவீது எப்படி மேற்கொண்டு கடந்து போனார்? அப்புறம் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி மேற்கொண்டு கடந்து போனார்? இந்த துன்மார்க்க மனிதனை மொர்தெகாய் எப்படி கடந்து போனார்? வீட்டுல போய் நீங்கள் எஸ்தருடைய சரித்திர புத்தகத்துல 5வது அதிகாரத்துல 8வது அதிகாரம் வரைக்கும் இந்த மொர்தெகாய் ஆமானுடைய சம்பவங்களை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்ததான சம்பவம் தான். ஆமான் அரசியல் செல்வாக்கு பெற்ற மனிதனாக இருந்தான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். ராஜா என்ன சொன்னாலும் என்ன செய்வார்? ஆமான் சொன்னா ராஜா என்ன சொன்னாலும் கேட்பார். ஆமான் சொல்ற எல்லாம் ராஜா கேட்பார்.
ஆனா இப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது ஆமானுக்கு இருதயத்துல ஒரு பெரிய பெருமை, நமக்கு நிகர் இந்த தேசத்துல யாருமே கிடையாது. அதே போல எல்லாரும் அவனை வணங்குகிறாங்க, நமஸ்கரிக்கிறாங்க, மதிக்கிறாங்க, ரொம்ப மேன்மையான்றாங்க. ஆனா அந்த இடத்துல அடிக்கடி பார்க்கக்கூடியதான மனுஷன் யாரு? மொர்தெகாய். அடிக்கடி பார்க்கக்கூடியதான மனிதர்கள் நல்ல மனிதர்களா இருந்தா உங்களுக்கு இருக்க நோய் சுகமாகும். ஆனா சரியில்லாத மனிதர்களா இருந்தா உங்களுக்கு பொறாம கோபம் ஏறிட்டு இருந்தா சீக்கிரத்துல போய் சேர்ந்துருவீங்க. ஆனால உங்களுக்கு எதிராக நீங்க நினைக்கிறத நாட்கள் அதிகமாக என்ன செய்யக்கூடாது. ஏன்னா உங்களை அறியாம கோபம் வருது, உங்களை அறியாம பொறாம வருது. ஏன் பிறகு அவங்கள பாக்குறீங்க, பிறகு ஏன் அவங்கள நீங்க கண்காணிக்கிறீங்க? நீங்க கண்காணிக்க உங்களுக்கு பிரச்சனை வருது, பார்த்தோடனே கோபம்லாம் வருது, பார்த்தோடனே பொறாமெல்லாம் வருது. வீணா ஏன் காலத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் சாகணும்? காலத்துக்கு முன்னே ஏன் உங்களுக்கு பிரஷர் வரணும்? காலத்துக்கு முன்னே ஹார்ட் அட்டாக் வரணும்? நம்முடைய சரீரம் எல்லாம் ரசாயன மாற்றத்தினால்தான் நிலை பெற்றிருக்கிறது. நன்றாக அறியணும். நம்முடைய சரீரத்துல ரசாயன மாற்றம் எப்படி நிகழ்கிறது? கண்ணு பார்க்கிறது. இந்த கண்ணு பார்க்கிறதுனால, பார்க்கிறதின் மூலமாக இந்த மைண்ட்ல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. காது கேட்கிறது, காது கேட்கிறதின் மூலமாக மைண்ட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுகிறது. இந்த தாக்கம் ஏற்படும் போது சரீரத்துல ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில எதை உருவாக்குது? நோய கஷ்டத்தை உருவாக்குகிறது. அதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, தூர இடத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்து ஆத்மாவுக்கு கிடைக்கிற குளிர்ந்த போட்டிருக்கு. அதே இது நமக்கு ஒரு துர்ச்செய்தி வந்தா, அதை நேரே மாத்தி பாருங்க. துர்ச்செய்தி வந்தா இது குளிர்ந்த தண்ணீரா இருக்காது. இது என்ன தண்ணியா இருக்கும்? கொதிக்க தண்ணியா இருக்கும். கொதிக்க தண்ணியா வாயில ஊத்தினா என்னத்துக்கு ஆகும்? கொதிக்க தண்ணி மேல ஊத்தினா என்னத்துக்கு ஆகும்? இதே மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில மற்றவர்களை பார்த்து பார்த்து இவர்கள் என்ன அடைகிறாங்க? நோயாளியா மாறுறாங்க. நாம் மற்றவர்களை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் பொறாமை, கோபம் இது இல்லாம இருந்தா நம்முடைய இருதயம் ஃப்ரீயா இருக்கும். நம்முடைய இருதயம் லகுவா இருக்கும். மற்ற மனிதர்களை பார்க்கும்போது நீங்க என்ன பார்க்கலாம்? மற்றவர்களை பார்க்கும்போது அவரிடத்துல இருக்கிற நல்ல சுபாவங்களை நீங்க என்ன செய்ய? நல்ல சுபாவங்கள் உங்க இருதயம் பின்பற்றி இருக்கா? என்ன சுபாவங்களை தான் பார்க்கும்? கெட்டதை பார்க்கிறோம் இல்லையா? நல்லதை பார்க்குறோமா கெட்டதை பார்க்குறோமா? நம்முடைய இருதயம் ஏதோ நல்லதை பார்க்கறதே இல்லை, இதை தான் பார்க்க. 100% கெட்டவங்க யாரும் இருக்காங்களா? காட்டுங்க. 100% கெட்டவங்களும் யாரும் இல்லை, 100% நல்லவங்களும் யாரும் இல்லை. எல்லாரும் நல்லவர்களாகவும் கெட்டவரும் ஒரு கலப்பான வாழ்க்கையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பிடிச்சா நல்லதை பார்க்கிறோம், நமக்கு பிடிக்கலன்னா கெட்டதை பார்க்கிறோம், அவ்வளவுதான். நம்ம எதை பார்க்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் அவர்களை அளவிடுகிறோம். எதை பார்க்கிறோமோ அந்த அடிப்படையில் அவர்களை குறித்து பேசுகிறோம். எதை பார்க்கிறோமோ அந்த அடிப்படையில் அவர்களை மதிக்கிறோம், அவ்வளவுதான். எல்லாம் நம்ம கண்ணோட்டத்துல சரியில்லாம இருக்கிறது, இன்னொருத்தர் கண்ணோட்டத்துல அது எப்படி இருக்கு? சரியாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஆமான் மொர்தெகாயினுடைய சரித்திரத்திலிருந்து அறிய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஆமானுக்கு மொர்தெகாயை பார்க்கும்போது என்ன வருது? 24 மணி நேரமும் அந்த மொர்தெகாய் தான் யாருடைய மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். மொர்தெகாய் கோயில டிஸ்டர்ப் பண்ணல, அவனை பார்க்கும்போது இவனுக்கு இருதயம் கொந்தளிக்கு, இப்படி ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு. வீட்டுக்கு போறான், சாப்பிட முடியல, வீட்டுக்கு போறான், தூக்கம் வரல, எல்லாத்தையும் யாரை பத்தி தான் பேசுறான், எல்லாத்தையும் மொர்தெகாய் பற்றி தான் பேசிட்டு இருக்கான். இப்படி ஒருத்தன் இருக்கான், என்னை மதிக்க மாட்டேங்கிறான், இதை பற்றியே பேசிட்டு இருக்கான். இவன் இருதயம் ஃபுல்லா இந்த மொர்தெகாயினுடைய எண்ணத்தால் நிறைஞ்சிருக்கு. இவ்வளவுக்கும் இந்த ஆமானுக்கு மொர்தெகாய் என்ன கிடைச்சதும்? ஏதாவது ஒரு சிறிய கேடு, ஏதாவது சிறிய கிடைச்சதானா? கிடைச்சதானே சொல்லுங்க. ஆமான் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஆமான் நான் மதிக்கணும்னு மட்டும் அவன் நினைக்கல, வணங்கி நமஸ்கரியாததை கண்டு. அப்படிதானே இருக்கு. யாரை வணங்கி நமஸ்கரிக்கணும்? வணங்கி நமஸ்கரிக்கிறது ஆண்டவர் ஒருவருக்கே. அவன் யூத குலத்தில் உள்ளவன். யூத குலத்தில் உள்ளவங்களுக்கு தெய்வ பெற்றது ரொம்ப, அவங்க தெய்வ பெற்றுக்கு யாருமே ஈடே ஆகாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தெய்வ பெற்றுக்கு எந்த மதத்து ஜனங்களும் ஈடு ஆகவே ஆகாது.
அந்த பற்று அவர்களுக்குள் இருந்தபடினாலதான் ஆண்டவர் அவர்களை இன்னும் நேசித்து அவர்களை பாதுகாத்து நினைச்சிட்டு வர்றாரு. இடையில கொஞ்சம் சங்கடம் படுத்துனாங்க ஆண்டவரை, வேலைக்கெல்லாம் போனாங்க, விக்கிரகாரக்காரங்கெல்லாம் வந்து ஆனாங்க. ஆனா ஆண்டவர் அவங்க மேல என்ன கூர்ந்தார்? தயவு கூர்ந்தார். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறது 2 கோத்திரம் தான் அங்க இருக்கு. இன்னும் எத்தனை கோத்திரம் இருக்கு? 10 கோத்திரம் இருக்கு. மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். எல்லாம் செதறி ஒண்ணுமெல்லாம் ஆயாச்சு. உலகத்துல எங்கெங்கெல்லாம் செதறி போயிட்டாங்க, எங்கெல்லாம் செதறி போயிட்டாங்க. ஆனா அப்படி செதறி போனவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் பூமியினுடைய கடையாந்தரத்துல எங்க இருந்தாலும் சரி, நான் அவங்களை மறுபடியும் கூட்டி கூட்டி பைபிள சொல்லி கட்டாயம் நடந்தது, கூட்டி சேர்ப்பேன். இவங்க அந்த இஸ்ரவேலர்கள் அன்னைக்கு அவங்க அந்த கோத்திரத்தின் மேலையும் எவ்வளவு பற்று பாருங்க அவங்களுக்கு இருக்கிறது. அங்க பென்யமீன் கோத்திரம், யூதா கோத்திரம் தான் கொஞ்சம் இருக்காங்க. மற்ற 10 கோத்திரங்களும் செதறிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மணிப்பூர் வந்து மனாசே கோத்திரம்னு அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. மணிப்பூர் நம்ம இந்தியா தேசத்துல மணிப்பூர்ல அதிகமா கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அந்த மணிப்பூர்ல வந்து இடையில நிறைய தாக்குதல் ஆகி கிறிஸ்தவர்கள் அழிச்சாங்கன்னு சொல்லி நம்ம செய்தி கேள்விப்பட்டு இன்னைக்கு அங்கே பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்க ஜீன் டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அந்த மணிப்பூர்ல இருக்கிற அந்த ஆதிவாசிகள் மாதிரி உள்ளதான ஜனங்கள் அங்கோட மனாசை கோத்திரம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சமுதாய பற்று ரொம்ப ஒருத்தன் கூட விடுபட்ட. இது காரணம் என்னன்னா, ஆண்டவர் எப்படி அவளை சிதறடித்தாரோ அதே போல அவ்வளவு என்ன செய்றார்? கூட்டி சேர்க்கிறார். ஏன்னா தேவன் மேல அவளுக்கு என்ன உண்டு? நமக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் பற்றுதல் கிடையாது. ஆனா நம்ம ஏதோ கொஞ்சம் வர்றோம் போறோம் இதை நினைச்சு நம்ம நினைக்கிறோம், எனக்கு ஆண்டவருக்கு என்ன பற்றுதல் இருக்கு தெரியுமா? என்ன பற்றுதல் இருக்கு உங்களுக்கு? பற்றுதல் இருக்கா? பற்றுதல் இல்லை. அந்த அளவுக்குலாம் நமக்கு பற்றுதல் இல்லை. காலைல 5 மணிக்கு கிளம்பி ஆண்டவர் தேடுறீங்களா? பாருங்க, நான் வந்து ஆண்டவர் அறியாத மற்ற மதத்து ஜனங்களை ரொம்ப வந்து நேசிப்பேன். பட்டை அடிச்சுட்டு வருவாங்க, அவங்க ரொம்ப நேசிப்பேன். ஏன் நேசிப்பேன்னா, நம்ம கிறிஸ்தவங்க இடத்துல கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னு போட்டிருக்க இதுபடி பக்தியா யாரும் இருக்கிறது இல்லை. ஆனா அவங்க மார்க்கம் என்ன சொல்லுதோ அதுல பக்தியில பெரிய படித்தவனா இருக்கிறான். போட்டுட்டு பேரு தானே வெக்கமா தானே இருக்கும். ஏன் அந்த வெக்கம் மறையுது? என்ன பக்தி? என்ன பக்தி? கடவுள் பக்தி வெக்கத்தை மறைக்குது. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போவதற்கு வெக்கமா இருக்கான். இன்னைக்கு அநேகருக்கு கிறிஸ்தவர்னு சொல்லி காட்டுவதற்கு வெக்கமா இருக்கான். இன்னைக்கு ஆண்டவருக்கு இயேசுன்றதான பேரை வந்து சொல்றது வெக்கமா இருக்கான். கரெக்டா வருஷத்துல 40 நாள் முஸ்லீம்கள்லாம் நோன்பு இருக்கிறாங்க, மற்றவர்கள்லாம் கார்த்திகை மாசத்துல விரதம் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் எந்த விரதமுமே இருக்கீங்களா? விரதம் 40 நாள் இப்ப இருந்து இருக்கீங்களா? நீங்க சொல்லவே பாஸ்டர், நீங்க வச்சா நாங்க இருப்போம், அந்த நாள்ல தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லல. உங்களுக்கு பக்தி வந்து ரொம்ப குறைவு. கிறிஸ்தவர்களுக்கு பக்தி வந்து ரொம்ப வந்து குறைவு. வேத வசனங்களுடைய சட்டத்திற்கு முன்னாடி நடப்பதற்கு நம்ம வந்து ஆசைப்படலை. ஆனா மற்ற மார்க்கத்துல இருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க. இந்த பக்தியை வந்து ஆண்டவரே நேசிக்கிற வேதம் சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அதுல கிறிஸ்தவ பக்தின்னு சொல்லி இருக்காதுல்ல, அப்படி சொல்லி இருக்காதுல்ல. மொட்டை என்னதான் சொல்லியிருக்கு? பக்தியா இருக்கிறவன். பாவம் தெரியல அவர்களுக்கு, எந்த தெய்வத்தை தேடணும் தெரியல, யார் தெய்வம் வந்து தெரியல. எனவே அவர்கள் வந்து தேடுறாங்க. தேடுகிறதுல பக்தியா தேடுறாங்க, தேடுகிறதுல அன்பா தேடுறாங்க, தேடுகிறதுல தியாகமா தேடுறாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறது இல்லை? ஆண்டவரை சரியானபடி நம்ம வந்து பக்தியாக தேடுகிறது இல்லை. அன்பெல்லாம் நமக்கு ரொம்ப, சில பேர்கள் ஆச்சரியப்படுவேன், இவன் முன்னாடி இந்த மார்க்கத்தில் இருக்கும்போது 5 மணிக்கெல்லாம் எழும்பி அவங்க தெய்வத்தை தேடினவங்க தானே, ஏன் இப்ப 5 மணிக்கு அவர்களால் எழுப்பி ஆண்டவரை தேட முடியல? ஏன் தேட முடியல? சாமி மேல பயம் இருக்கு, ஆனா இயேசு சாமி மேல என்ன இல்லை பயம். ஏன்னா அதனுடைய தோற்றம் பயங்கரமா இருக்கு, பயமா இருக்கு. ஆனா இயேசுடைய தோற்றம் அப்படி வாலிப தோற்றம் கூட இல்லை, அப்படியே வந்து தாடியெல்லாம் வச்சு வயசான ஆள் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி படத்தை போட்டாங்க. வயசான ஆள் பக்கத்தில் போறதுக்கு பிள்ளைகளும் பயப்படாதுல்ல. என்ன இல்லை, எங்க ஆண்டவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் என்ன செய்வார்?
மன்னிப்பு எத்தனை முறை வேண்டுமானாலும் உண்டு. ஆனால் துணிகரமாக செய்த பாவத்திற்கு தண்டனை ஏற்றுக்கொண்டேதான் ஆகணும். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் வருஷ கணக்கா படுக்கையில வச்சு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, சொல்ல போனா பழி வாங்கினாருன்னு தான் சொல்லணும். ஏன் பழி வாங்குறாரு? கணக்கு முடிச்சுட்டு தான் போகணும். கணக்கு முடிக்காம வந்து போனா எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. எனவே அடுத்தவங்களை படுத்தின பாடுகளுக்கு எல்லாம் நான் குறிப்பா வந்து பார்க்கிறேன், தலைவர்களெல்லாம் பார்க்கிறேன். அரசியல் தலைவர்கள் இல்லை, ஆன்மீக தலைவர்கள் நிறைய பேரை பார்க்கிறேன். கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற ஆன்மீக தலைவர்களை பார்க்கிறேன். ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், அவருக்கு ஏற்கனவே வயசாயிட்டு, அவருக்கு நல்ல வயசு, எப்படியும் ஒரு 80 வயசு அந்த மாதிரி இருக்கும். அவருடைய மனைவி படுக்க அவரு கோடீஸ்வர ஊழியக்காரன் கோடீஸ்வர ஊழியக்காரங்க. மாசத்துக்கு எத்தனையோ கோடி ரூபாய் அந்த ஊழியத்துல வந்து வருமானம் வரும். மனைவி சுகவீனமா இருக்காங்க. அவர் வேலைக்காரர்கள் 10 வேலைக்காரர்கள் கூட வச்சு பார்க்கலாம். ஆனா எல்லா பணியோடையும் யார் தான் செய்தாரு? இந்த வயசான நேரத்தை கேட்டா அவர் பதில் சொல்றாரு, என் மனைவிக்கு நான் என்னென்னலாம் செய்தோன்னு எனக்கு எல்லாமே கரெக்டா தெரியாது. நான் இதை செய்தாதான், என் மனைவிக்கு இந்த பணியுடைய நான் செய்தாதான் அவளுக்கு நான் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு இந்த பூமியில மன்னிக்கப்படும். இல்லைன்னா என்ன செய்யாது, மன்னிக்கப்படாது. எனவே அந்த பணியுடைய நானே செய்யணும்னு கஷ்டத்தோட நான் செய்கிறேன். படுக்கையில தான் எல்லாம் போகுது, எல்லாம் கஷ்டத்தோட நானே வந்து எடுக்கிறேன். இன்னொரு இடத்துல ஒரு மருமக சொல்றாங்க, அவங்க டாக்டர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மருமக டாக்டர். அவங்க மாமியார் டாக்டர்லாம் கிடையாது, படித்தவங்கலாம் கிடையாது. அவங்க மாமியார் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க தான். அந்த மாமியார் வந்து படுக்கையில் ஆயிட்டு, கேன்சர் வியாதி படுக்கையில் ஆயிட்டு. அப்போ அந்த மருமகன் டாக்டராக இருக்கிறவங்க, அவங்களுக்கும் நான் சொல்கிறேன், அவங்களும் வந்து படிப்படை ஆட்களை வச்சு அவங்களால பார்க்க முடியும். அவங்க வந்து டாக்டர், அவருடைய கணவனார் வந்து இது கப்பல் படையில் ஒரு பெரிய அதிகாரி. அவர் அவங்க ஹஸ்பண்ட் நல்ல பெரிய குடும்பம். நான் அவங்க சொல்கிறாங்க, என் மாமியாரை நான் பார்த்தாதான் அந்த புண்ணியம் யாருக்கு கிடைக்கும். லாபம்னா சேர்த்துக்கிடுறோம், நஷ்டம்னா விட்டுறோம். பெற்றோர்கள் வந்து கஷ்டப்பட்டு நம்மளை வந்து ஆளாக்குறாங்க. ஆளாக்கும் போது நமக்கு என்னதான் கிடைக்கும்? லாபம் தானே கிடைக்கும். உண்ணாம உடுத்தாம பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை பராமரிக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனோடனே தன் காரியத்தை தான் செய்தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே இந்த பிள்ளைகள் யாரும் மதிக்காது. இந்த பிள்ளைகள் யாரும் மதிக்காது, பெற்றோர்களை மதிக்காது. பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வருங்காலத்தில் அது ஆசீர்வாதமாக இருக்காது. இருந்து பார்க்கணும். அதை நம்ம இப்போல்லாம் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா செயல்பாடுகளும் என்ன தெரியுமா? எல்லா செயல்பாடுகளும் விதை தான். விதையை ஊனிச்சு அவ்வளோதான். என்னென்ன செயல்பாடுகள் இருக்கோ அதெல்லாம் விதையாக விழுகிறது. வருங்காலத்தில் அது வந்து என்ன செய்யும்? முளைக்கும். கஷ்டமா இருக்கிறது, பிரச்சனையா இருக்கிறது என்று சொல்லி அந்த பிரச்சனைக்கு உள்ளாகாம தப்பித்துக் கொள்கிறேன்னு சொல்லி வெளியே போயிட்டு லாபத்தை மட்டும் நான் எடுத்துக்கிடுறேன், நஷ்டத்தை வேற யாருக்கே விட்டுருவேன் அப்படின்னு சொன்னா அந்த போராட்டத்துல இவங்க தோல்வி அடைகிறாங்கன்னு அர்த்தம். இந்த போராட்டத்துல ஜெயம் பெற்று நாம கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாறணும்னா இந்த போராட்டத்துல ஆண்டவர் எப்படி கடந்து போக நமக்கு வழி வச்சிருக்கிறாரோ அப்படி நம்ம கடந்து போகணும். அதுல அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த ஆமான் மொர்தெகாயை பார்க்கும்போது ரொம்ப வந்து கோபப்பட்டான், ரொம்ப எரிச்சல் வருது. மொர்தெகாய் எந்த தவறுமே செய்யல. காரணம் என்ன? இவனை வணங்கி நமஸ்கரிக்கல. அவன் யூதனாக இருந்த அப்படின்னால தெய்வனை தவிர வேற யாரையும் வணங்கி அவன் வந்து என்ன செய்ய மாட்டான்? நமஸ்கரிக்க மாட்டான். இது இவனுக்கு கோபத்தை உண்டாக்கி விட்டது. இவனுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ராஜாவினிடத்துல இந்த மொர்தெகாயை மட்டுமல்ல அவனை சேர்ந்த எல்லாரையும் கொலை செய்யும்படி அவன் திட்டம் போடுறான். இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அவன் திட்டம் போடுறான். கடைசியில திட்டம் எப்படி முடிந்தது? மாறுதலாம் மாறிடும். நமக்கு விரோதமா திட்டம் போடுவாங்க. இந்த திட்டம் எங்க போயிடும்? நேரே ஆண்டவர் மாத்தி வந்து வச்சிருவாரு. மாறுதலாக முடிந்து மொர்தெகாய்க்கு அவன் உண்டு பண்ணினதான
50 முழம் தூக்கு மரத்துல யார் தொங்கனா? ஆமான் தொங்கனா. எந்த ஆமான் வந்து மொர்தெகாயை அசட்டை பண்ணினானோ அதே ஆமான் இந்த மொர்தெகாயை அலங்கரித்து ராஜா ஏறுகிறதான வாகனத்துல தெருவிலெல்லாம் அழைத்து போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிறதான மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று சொல்லி ஆமானே வந்து கனம் பண்ணுகிற ஒரு நெருக்கடிய, ஒரு நிர்பந்தத்தை ஆமானுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார். மொர்தெகாய் செய்த ஒரே காரியம், ஜெபம் பண்ணினான், ஆண்டவருக்கு காத்திருந்தான், ஆண்டவருக்காக வாழ்ந்தான். இவன் மட்டுமல்ல, இவனோடு சேர்ந்தவர்களையும் ஆண்டவருக்காக வாழும்படி இவன் வழி நடத்தினான். எனவே மொர்தெகாயினுடைய வாழ்க்கை இந்த போராட்டத்தின் மத்தியில எப்படி வளர்ந்தது? செழித்து வளர்ந்தது. இன்னைய வரைக்கும் அந்த மொர்தெகாயினுடைய சந்ததி செழித்து இஸ்ரவேல் தேசத்துல நினைச்சிட்டு இருக்கு, வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே தெய்வத்தை நாம வந்து சேவிக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசுவுக்காக விசுவாச போராட்டத்தில் மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழுப்பினாலும் நாம் ஞானமாயிருந்து கர்த்தர் நமக்கு தருகிறதான ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்து போராட்டங்களை மேற்கொண்டு ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நாம் என்னை ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, விசுவாச போராட்டத்தில் நம் மனிதர்களோடு போராடி, துன்மார்க்க மனிதர்களோடு போராடி ஜெயிக்க என்னை ஆவியில பலப்படுத்துக. ஆவியில என்னை வல்லமையுள்ள ஒரு மகனாக, மகளாக மாற்றுங்கள் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு அவருடைய பலத்தையும் அவருடைய வல்லமையும் தந்து எல்லா மனிதர்களையும், துன்மார்க்கரான எல்லா மனிதர்களையும் மேற்கொண்டு வெற்றியின் ஜீவியம் செய்ய நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீன நாட்களிலே எங்களை பலப்படுத்தி போராட்டங்களை ஜெயிக்க உதவி செய்கிற இயேசுவே, இந்த நேரத்தில் இந்த இடத்துல கடந்து வந்து இந்த வார்த்தைகளை கேட்டு நான் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆத்ம பலத்தால் நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. போராட எங்களுக்கு குறித்த நாட்களை வைத்திருக்கிறேன். அந்த போராட்டத்தினுடைய நாட்களிலே கர்த்தாவே, எங்களுக்கு எதிர்த்து வருகிறதான துன்மார்க்கருடைய எல்லா செயல்களையும் நாங்கள் போராடி மேற்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபத்தில் தரித்திருந்து பலனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை செய்ய, உம்மை சார்ந்து கொண்டு பலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய. எங்கள் இயேசு கிறிஸ்து ஜெயவேந்தனாக இருக்கிறபடினாலே எங்களுக்கு எப்போதும் ஜெயம் உண்டு, எங்களுக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஆண்டவரே. எனவே நாங்கள் விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் மேற்கொண்டு வெற்றி ஜீவியம் செய்யத்தக்கதான ஆத்ம பல சக்தியை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. இதற்கான வல்லமையினால் நிரப்புங்க, இதற்கான அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் உடைய பாதத்திலே கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனாகிய உடைய நாமத்தை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்தீங்க. அதன் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பூமியிலே போராட எங்களுக்கு குறித்த நாட்களை வைத்திருக்கிறேன். இந்த போராட்டத்தினுடைய நாட்களிலே நாங்கள் உங்களுடைய வல்லமையை பெற்று, உங்களுடைய ஞானத்தை பெற்று அவைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்ள பரிசுத்த ஆவியான தேவன் தாமே உன்னத கிருபையினால் எங்களை நிரப்பியற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை வர நாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல மாநிலங்களில் எங்களோட ஐக்கியப்பட்டவர்கள் உண்டு. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்து கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க. பல்லாத மனுஷனுடைய சதி செயல்களுக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க. சத்துருடைய வஞ்சக வலைகளுக்கு எல்லாரையும் விலை கர்த்தர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர் எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாருடைய பாதுகாப்பை கொடுங்க. வருகை தாமதிக்குமானால் மீண்டுமாக ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்குமாமை எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாமே வழி நடத்தி வேண்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.